Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போறோம். என்ன தமிழ்நாட்டுல இப்ப கடந்த நாட்கள்ல வந்து ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடையில வந்து எல்லாரும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கைரேகை வச்சாதான் வந்து பொருள் கொடுக்கறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ரேஷன் கடைதாரர் எல்லாரும் இத தான் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பத்துல வந்து இப்போ பெயர் நீக்கம் செஞ்சுட்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த ரேஷன் கார்டுல வந்து பெயர் வந்து இருக்குது, ஆனா அவங்க வந்து வெளியூர்லயோ அல்லது திருமணமாகியும் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி கைரேகை வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பெயரை வந்து கடைக்காரர்கள் இந்த பெயரை நீக்கினாதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு நியாய விலை கடையில் உங்களுக்கு இந்த ஒரு ரேஷன் பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் எல்லாருமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நியாய விலை கடையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்து இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்களுடைய கைரேகை வைத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வந்து உடனே உங்களுக்கு வழங்கிடுவாங்க. ஆனால் கடந்த வாரங்களில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க வேறு ஒருவர் யாராவது வந்து கண்டிப்பாக இந்த கைரேகை வச்சாதான் இந்த பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி வழங்கலைன்னா உங்களுடைய பெயர் இந்த ரேஷன் கார்டுலேருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை. ஆனால் உங்களுடைய பெயர்லாம் வந்து நீக்க முடியாது. அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அதனால கைரேகை வைக்கலன்னு என்னுடைய பேர் வந்து ரேஷன் குடும்ப அட்டையில் நீக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக கைரேகை வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலையும் உங்களால் வந்து இந்த ஃபிங்கர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இகேஒய்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷனில் இருக்கவங்க தான் வந்து வாங்குறீங்களா அல்லது அவங்களுடைய டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய குடும்ப எண் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற தகவலை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் வந்து பெயர் நீக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஃபாரின்லேயோ இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு கவலையும் படாதீங்க. உங்களுடைய பெயர் வந்து கண்டிப்பாக நீக்க மாட்டாங்க. அதனால் நிறைய பேர் இப்போ வந்து இந்த ரேஷன் அட்டையிலேருந்து பெயரை வந்து நீக்கிட்டு வராங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் வந்து நீக்கிட்டு வராங்க. ஒருவேளை திருமணம் ஆகி போயிருக்குதுன்னா கம்பல்சரி அந்த திருமணம் ஆகியிருக்கவங்க இன்னொரு குடும்பத்தை வந்து பெயர் சேர்த்துவாங்க. அதில் வந்து எந்த விஷயம் இல்லை. இது வரைக்குமே நீங்கள் கல்யாணம் பண்ணி இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆகி இன்னொரு பெயர் நீக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பெயரை நீக்கி உங்களுடைய அந்த குடும்ப அட்டையில் வந்து சேர்த்துக்கிறது பெஸ்ட்டுன்னே வந்து சொல்லுவேன். அதனால் இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு அரிசி பருப்பு வழங்குறதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் ஒருவர் அல்லது 2 பேர் கண்டிப்பாக கைரேகை வச்சாதான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பெயரை நீக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ புதுசாக நீங்கள் ரேஷன் அட்டை வாங்கணும் அப்படின்னா நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கார்டு வந்து அப்ரூவல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இப்போ நீக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டையில் உங்கள் பெயர் இருந்தால் தான் எந்த ஒரு சலுகையும் சரி எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க. நீக்கிறதுக்கு முன்னாடி புது அட்டை வாங்க முடியுமா அல்லது பெயரை வந்து என்னுடைய அட்டையில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நீக்கிறதோ சேர்த்ததோ வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கைரேகை வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேஒய்சி எல்லாருமே வந்து வச்சாகணும். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பிப்ரவரிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும் அப்படிங்கிற தகவலை மட்டும் ஆணித்தரமாக வந்து உங்களுடைய ரேஷன் கடைகளை நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் அடுத்த மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்காது. இந்த மாதம் மட்டும் நீங்கள் வந்து இந்த கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நியர்பையாக நீங்கள் ரேஷனில் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கடையில் உங்கள் குடும்பத்தில் சார்ந்தவங்களும் கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் திரும்ப மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.